ஓகே மேடம். இப்போ வந்து பாலா அவர்கள் மேலே நிறைய பேர் வருத்தப்பட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ், அதாவது ஆர்டிஸ்ட்டு, சினிமாவில் உள்ளவங்களே சொல்கிறாங்க, பாலா உனக்குன்னு கொஞ்சம் காசு வச்சுக்கோ, எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்காத, நல்லது பண்ணுறேன்னு நினைக்காத, நாளை பின்ன யாருமே உனக்கு வந்து நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸையுமே தொடர்ச்சியாக வந்து பாலாவுக்கு வைக்கிறாங்க. பாலா அதை கேட்குற மனநிலையில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க. சும்மா ஒரு ஷார்ட் டைம் ஸ்பேனுக்காக, ஒரு பிரபலமாகறதுக்காக ஏதோ அதாவது சொல்லுவாங்கல்ல ஆர்வக்கோளாறு, அந்த ஆர்வக்கோளாறுல இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதுக்காண்டி ஏன்னா அவர் இப்போ ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? பெரிய படங்கள் ஒன்றும் நடிச்சிருக்கல. பெரிய பிரபலமான ஒரு ஹீரோவோ இல்லை க்ரோர்ஸ் கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவோ கிடையாது அவர். மிஞ்சி போனால் இந்த படத்துக்கு அவருக்கு ஒரு 50 லட்சம் கூட கொடுத்துருக்கலாம், ஹையஸ்ட்டாக நான் சொல்கிறது. அந்த 50 லட்சத்துக்கு கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் இருக்கும்ல, கரெக்டா? அப்போது 50 லட்சம் ஒருத்தருக்கு பணம் கிடைக்குதுன்னா 20,000 ரூபா வாடகையில் கொடுத்துக்கிட்டு என்றைக்கு வேணால் வீட்டு வாடகைக்காரன் வந்து ஓனர் வந்துட்டு வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஓனருக்கு தேவைப்பட்ட வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் தாய் தகப்பனை வைத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு காசை கொடுத்துட்டு நான் வாடகை வீட்டில் இருப்பேன், இந்த மாதம் 50 லட்சம் வருது, இல்லை 10 லட்சம் வருது, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், சரியா, அடுத்த மாதம் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவார்? இப்போ அடுத்த மாதம் அவருக்கு ஷோவே வரல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அடுத்த மாதம் அவருக்கு ஷோவே வரல, காம்பேரிங் வரல, சினிமா வரல, எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவார்? அப்போ திரும்பி இந்த தொண்டு செய்வாரா? செய்ய முடியுமா? தொண்டு செய்வது தவறல்ல, தொண்டு செய்வதை தொண்டாக செய்ய வேண்டும். தொண்டு செய்வதற்கான வரைமுறைகளை, சட்டப்படியான வரைமுறைகளையும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் எடுத்துக்கொண்டு எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும்.